ஜூன் 13. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. இப்போது இது வெறுமையாயிருக்கிறது. இன்றைய வேத வாசிப்பு புலம்பல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1, 12, 13 மற்றும் 16 முதல் 20 வரை. ஐயோ, ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாளே. ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகியுமாயிருந்தவள் கப்பங்கட்டுகிறவள் ஆனாளே. வசனம் 12. வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே, இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? கர்த்தர் தமது உக்கிரமான கோபமூண்ட நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினதினால் எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள். உயரத்திலிருந்து என் எலும்புகளில் அக்கினியை அனுப்பினார், அது அவைகளில் பற்றி எரிகிறது. என் கால்களுக்கு வலையை வீசினார், என்னை பின்னிட்டு விழப்பண்ணினார், என்னை பாழாக்கினார். நித்தம் நான் பலட்சியப்பட்டு போகிறேன். வசனம் 16. இவைகளின் நிமித்தம் நான் அழுகிறேன். என் கண்ணே நீராய் சொரிகிறது. என் உயிரை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரமானார். பகைஞன் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாழாய்ப் போனார்கள். சீயோன் தன் கைகளை விரிக்கிறாள், அவளை தேற்றுவார் ஒருவருமில்லை. கர்த்தர் யாக்கோபின் சுற்றுப்புறத்தாரை அவனுக்கு சத்துருக்களாக கட்டளையிட்டார். அவர்களுக்குள்ளே எருசலேம் தூர ஸ்திரீக்கு ஒப்பானாள். கர்த்தர் நீதிபரர், அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேட்டு என் துக்கத்தை பாருங்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபரும் சிறைப்பட்டு போனார்கள். என்னை சிநேகித்தவர்களை கூப்பிட்டேன், அவர்களோ என்னை மோசம் போக்கினார்கள். என் ஆசாரியர்களும் என் மூப்பர்களும் தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுக்கு அப்பந்தேடுகையில் நகரத்தில் மூச்சொடுங்கி மாண்டார்கள். கர்த்தாவே, பாரும், நான் நெருக்கப்படுகிறேன். என் குடல் கொதிக்கிறது. நான் கடுந்துரோகம் பண்ணினபடியினால் என் இருதயம் வியாகுலப்படுகிறது. வெளியிலே பட்டயம் என்னை பிள்ளையற்றவளாக்கிற்று. வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது. குறிப்பு வசனம்: ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே. புலம்பல் 1:1. எனது சகோதரர்களும் எனது குடும்பத்தினரும் நாங்கள் சிறு வயது முதல் வாழ்ந்து வந்த எங்கள் வீட்டிலிருந்த பெற்றோரின் பொருட்களை இடமாற்றம் செய்யும் வேலையில் ஈடுபட்டோம். அன்றைய நாளின் மத்தியானத்தில் கடைசியாய் பொருட்களை அவ்வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வரும் முன்பு, இனி அந்த வீட்டிற்கு நாங்கள் போகப் போவதில்லை என்பதை அறிந்து அவ்வீட்டின் பின்புற வராந்தாவில் நின்று நாங்கள் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். என் அம்மா என் பக்கம் திரும்பி, இப்போது இது வெறுமையாயிருக்கிறது என்று என்னிடம் சொன்னபோது எனக்கு கண்ணீர் வந்தது. 54 வருடங்கள் நாங்கள் வாழ்ந்த அந்த வீடு தற்போது வெறுமையாயிருக்கிறது. அதை குறித்து என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. எரேமியாவின் புலம்பல்களின் முதல் வசனத்தோடு என் இதயத்தின் வலி எதிரொலிக்கிறது. ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே. அவளுடைய திரளான பாதகங்களின் நிமித்தம் எருசலேம் வெறுமையாய் அமர்ந்திருக்கிறது. அதனுடைய ஜனங்கள் மனந்திரும்ப மறுத்து தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ண நினைத்ததால் தேவன் அதன் குடிகளை சிறையிருப்பிற்கு அனுப்பினார். ஆனால் என்னுடைய பெற்றோர் பாவத்தின் நிமித்தம் வீட்டை காலி செய்யவில்லை. ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் பலவீனத்திற்கு நேராய் கடந்து செல்கிறான். நமக்கு வயதாகும் போது நம்மால் பராமரிக்க முடியாத வீட்டிற்குள் நாம் தனிமையாய் வாழ முடியாது. ஆனால் எங்களுடைய அந்த அழகான வீட்டில் நாங்கள் வாழ்ந்த அந்த நினைவுகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். வேதனை என்பது அன்பின் விலை. எங்கள் பெற்றோரின் வீட்டை மட்டுமல்ல, எங்கள் பெற்றோரையும் சீக்கிரத்தில் நான் இழக்க நேரிடும். அப்போதும் நான் அழுவேன். இந்த வேதனையான பிரிவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அனைத்தையும் சீரமைக்கும்படிக்கு இயேசுவின் வருகையை எதிர்நோக்குகிறேன். அவர் மீது என் நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கு இனிமையான நினைவுகளை வைத்திருக்கும் இடம் எது? அங்கு உங்களை நேசித்த மக்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இன்று எப்படி புதிய நினைவுகளை உருவாக்க முடியும்? தகப்பனே,
உம்முடைய நித்திய வீட்டில் எனக்கு ஒரு இடத்தை கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி.